SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். அண்மை செய்தியை பார்க்கிறோம். வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று இசையமைப்பாளர் இளையராஜா ட்வீட் செய்திருக்கிறார். நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகிறார்கள், என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் என்று இளையராஜா ட்வீட் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மணிகண்ட பிரபு நம்மோடு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, இளையராஜா என்ன சொல்லியிருக்கிறார்? ராதா, புகழ்பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் இசையமைப்பாளர் இளையராஜா தடுத்து நிறுத்தப்பட்ட விவகாரத்தில் இளையராஜா தனது எக்ஸ்தல பக்கத்தில் மிக முக்கியமான பதிலையும் கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக, என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல, விட்டுக் கொடுக்கவும் இல்லை. நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகின்றார்கள். இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் என்கிற ஒரு விளக்கத்தை இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயிலில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்த இளையராஜா அவர்கள் கோயில் கருவறைக்குள் சென்றபோது அங்கிருந்த மடாதிபதிகள், ஜீயர்கள் அவரை தடுத்து நிறுத்தி வெளியிருந்து சாமி கும்பிடுமாறு கூறியதாக ஒரு வீடியோ வெளியாகி சர்ச்சையானது. இந்த விவகாரம் தொடர்பாக இந்த பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது சம்பந்தமாக இந்து சமய அறநிலையத்துறை ஒரு விரிவான விளக்கமும் கூட கொடுத்திருந்தது. அந்த விளக்கத்தில் இந்த திருக்கோயில் மரபுப்படியும் பழக்க வழக்கப்படியும் அர்த்த மண்டபம் வரை திருக்கோயிலின் அர்ச்சகர், பரிசாரகர் மற்றும் மடாதிபதிகள் தவிர இதர நபர்கள் வருவதற்கான வழக்கமில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இளையராஜா அவருடைய கருத்தை தெரிவிப்பாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருந்த நிலையில் தனது எக்ஸ்தல பக்கத்தில் இந்த கருத்தினை, மிக முக்கியமான ஒரு கருத்தினை இளையராஜா தற்போது வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக இது வதந்தி என்கிற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் என்னுடைய சுயமரியாதையை நான் விட்டுக் கொடுப்பவன் அல்ல, விட்டுக் கொடுக்கவும் இல்லை என்கிற அழுத்தமான ஒரு கருத்தை இளையராஜா தனது எக்ஸ்தல பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். ராதா, ஆண்டாள் கோவில் அர்த்த மண்டபத்திற்குள் அனுமதிக்கவில்லை என சர்ச்சை எழுந்த நிலையில் இளையராஜா இது தொடர்பாக விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார். எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல, விட்டுக் கொடுக்கவும் இல்லை. வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் என்று இளையராஜா கூறியிருக்கிறார். வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் என்று இளையராஜா கூறியிருக்கிறார். இந்த நிலையில வீடியோ பதிவும் வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோ பதிவுல இளையராஜா அந்த கருவறைக்குள் போனது போலவும் பிறகு திரும்பி வருவது போலவும் அந்த வீடியோவில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வீடியோவை மையமாக வைத்துதான் இந்த சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன. அது குறித்து வீடியோ குறித்தான விவரங்கள் ஏதேனும் வெளியிடப்பட்டிருக்கா? ஏற்கனவே இது சம்பந்தமாக இந்து சமய அறநிலையத்துறையினுடைய மதுரை மண்டல இணை ஆணையர் அந்த வீடியோ குறித்தான ஒரு அறிக்கையையும் விருதுநகர் மாவட்ட ஆட்சியருக்கு கொடுத்திருந்தார். அதில் குறிப்பாக கோவிலின் அர்த்த மண்டபம் முன்பிருந்து சாமி தரிசனம் செய்யலாம் என ஜிஎஸ் சுவாமிகள் இளையராஜாவிடம் கூறியதாகவும், இளையராஜா அதற்கு ஒப்புக்கொண்டு கோவிலுக்கு வெளியே, அதாவது அந்த கருவறைக்கு வெளியே நின்று சாமி தரிசனம் செய்ததாகவும், ஜீயர் மற்ற மடாதிபதிகள், பரிசாரகர்கள் உள்ளே சென்று சாமியை தரிசனம் செய்ததாகவும் தெளிவாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இசையமைப்பாளர் இளையராஜா தன்னுடைய விளக்கத்தையும் எக்ஸ்தல பக்கத்தில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ராதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்ட பிரபு. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில்.